புசி இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து இந்த ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து கஞ்சா அடிச்சேன்னு சொன்னேன்ல, அது கஞ்சா. அப்புறம் வந்து அந்த கொக்கைன் அபீனு, அப்புறம் வந்து நான் வந்து விபச்சார பொண்ணுங்களெல்லாம் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேஸ் எழுதிடுவேன், நான் வந்து ஒரு டெரரிஸ்ட்டு அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறானோ. எங்கள் அப்பாவை கொண்டுருவேன், என் குழந்தைய கொண்டுருவேன், என் ஒய்ஃப் எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு, என் அக்கா ஃபேமிலி எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படிங்கிறானோ. ஆனால் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். எனக்கு தெரியாது, எனக்கு ஆனால் நடந்திருக்கு. கண் முன்னாடி எல்லாம் நான் பண்ணுறானோ. நீங்கள் தான் முழிச்சிக்கணும். நான் சொல்ல தான் முடியும். நம்புறதும் நம்பாததும் யோசிக்கிறதும் யோசிக்காததும் உங்களால் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணணும். இப்பயே நான் தான் மிரட்டுறானோ. போலீஸ் எல்லாம் அவனுங்க பக்கம்தான். போலீஸு, கவர்மெண்ட்டு, கோர்ட்டு, ஜட்ஜு, வக்கீல், டாக்டரு, பொலிட்டீஷியன்ஸு, பிஸ்னஸ் மேனு, இது மாதிரி அது அவனு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக அந்த 2 பேரை கொண்டு காட்டினானோ. தமிழ்நாட்டில் 2 ஒரு பிஸ்னஸ் மேனோட, அதாவது ஒரு வணிகர், அவரோட பையன், அவங்க அப்பா 2 பேரையும் போட்டு அடித்து கொன்று அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி காட்டினானுங்க. இந்தமாரி அவனுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. என்ன சொல்லணும்னா, என்னோடய வீடு ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்குல்ல, அந்த வீட்டில் இப்போ யாரும் இல்லை. அந்த வீட்டில் வந்து கொக்கைனு, கஞ்சா கிஞ்சா எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அதில் நான் வந்து பதுக்கி வச்சுட்டு நாங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எங்கள் குடும்பத்தோடு அரெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாருமே வந்து டெரரிஸ்ட்டு, பிள்ளை கம்யூனிட்டி மொத்தமும் டெரரிஸ்ட்டு அப்படிங்கிறானோ. எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லோரும் இருக்காங்க. நல்லவன் என் குடும்பத்தில் என் சொந்தக்காரனுங்களே பணம் வாங்கிட்டு தான் என்னை கொல்றதுக்கு, என்னையும் என் குடும்பத்தையும் கொல்றதுக்கு, எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாரையும் கொண்டுட்டு அந்த சொத்தெல்லாம் பிரிச்சுக்கலாம் எங்கள் சொத்தை அப்படின்னு தான் பண்ணானோ. அதனால தான் நான் அவங்க யார்ட்டையும் பேசுகிறதில்ல. அவனுங்களுக்கெல்லாம் பணம் வந்திருக்கு. அவனுங்களாம் மேக்ஸிமம் நிறைய பேர் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க தான். எங்கள் அம்மாவும் கவர்மெண்ட் டீச்சர் தான், ஆனால் எங்கள் அம்மா வாங்கலை. அதுக்காக எல்லோரும் இலுமினாட்டி அப்படின்னா இலுமினாட்டி கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க, ஆனால் பெரிய பொசிஷன்லாம் அவனுங்க இருப்பானுங்க. கீழேயும் இருப்பானோ, ஆனால் அவனுங்கள வந்து தெரியும். அதாவது கூட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. இப்போ ஒருத்தவங்க கேயாக இருக்கான்னா அது எல்லாம் பக்கத்தில் இருக்கவனுக்கு தெரியும், அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும், இல்லை மேலே அவங்க கூட படித்தவங்களுக்கு தெரியும். அதேமாரி ஒரு கம்பெனியில் ஒருத்தவன் பாலிடிக்ஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு தெரியும். அதேமாரி ஒரு கட்சியில் ஒருத்தவன் பாலிடிக்ஸ் பண்ணுறான், இல்லைனா ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ ரகளைகள் இவ்வளோ இது பண்ணுறானோ. ஆக்சுவலாக முதல்ல ராஜாக்களை அழித்தானோ பிரிட்டிஷ்காரனும், அப்புறம் மீதி இருக்கிற இந்த குறுநில மன்னர்கள், எங்களை மாதிரி ஜமீன்தாக்கள், இவங்களெல்லாம் நல்லது பண்ணிகிட்டு இருந்தவங்களையும் எப்படி அழிச்சானோன்னா இந்தமாரி சட்டத்தை கொண்டு வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சு மொத்தமாக அழிச்சிட்டு இருக்கானோ. நல்லவங்களையும் இதேமாரி நானும் இலுமினாட்டி அப்படி இப்படின்னு காட்டி முடிச்சிடலான்னு பார்க்குறானோ. முடிச்சிக்கிட்டிங்கன்னா தப்பிக்கலாம்.